தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாசனத்திற்காக அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் கடை வரம்பு பகுதிக்கு தண்ணீர் செல்வது கேள்விக்குறியாகி உள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் துவங்க இருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ சாகுபடிக்காக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் போன்ற அணைகளிலிருந்து நீர் என்பது திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்பொழுது கடைவரம்பு பகுதிக்கு தண்ணீர் செல்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே எழுந்திருக்கிறது. காரணம், அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். சிற்றார் பட்டண கால்வாயில் தான் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு பார்க்க முடியும் தூர் வாரும் அந்த ஒரு போர்வையில் தற்பொழுது பல பகுதிகளில் அந்த கால்வாயை சேதப்படுத்தியிருக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி கால்வாயிலிருந்து தற்பொழுது அந்த தூரை வாரி கரையோரம் வைக்கும் ஒரு காட்சியையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வரும் நாட்களில் மழை பெய்தால் கரையோரம் இருக்கும் அந்த தூரானது மீண்டும் கால்வாய்க்குள் வரும் ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு அந்த கால்வாய் ஓரம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்க்க முடிகிறது. இடிந்தவாறு அந்த கால்வாய் என்பது காட்சி அளிக்கிறது. படிக்கட்டுகளும் சரிதான். அதே போன்று கால்வாய்கள் அந்த இடிந்த நிலையில் இருப்பதால் அருகில் இருக்கும் சாலைகளும் சேதமடையும் ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. நம்மோடு விவசாயிகள் சிலர் இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், எவ்வளவு நாட்களாக இது சேதமடைந்திருக்கிறது? அதிகாரிகள் யாராவது வந்து பார்த்தாங்களா? நம்ம என்ன சொன்னாலும் அதிகாரிகள் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆட்சி தான் மாறுச்சு, காட்சி மாறல. காங்கிரீட் துண்டை உடச்சிடியாங்க. என்னத்துக்கு? இது கெட்டுதேன்னு சொல்லிட்டு, இது தூர் வாரியன்னு சொல்லிட்டு காங்கிரீட் இதை பாருங்க, இந்த இவ்வளவு காங்கிரீட்டை தான் உடச்சி போடுறாங்க. இது வந்து புல் வரும், புல் எடுக்க வேண்டிய இந்த பணத்தை வாண்டி இந்த இதை சரி செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த என்னது காங்கிரீட் பண்ணி சானல் ஓரங்களில் செய்யணும். இதை வாரி இதை பாருங்கள், குறைந்தபட்ச இடத்துல ஒரு 100 குப்பி கிடக்குது, கோட்டர் குப்பி. எனவே இந்த மக்களுக்காக, விவசாயத்துக்காக, குடிநீருக்காக போகக்கூடியதை நேர்மையாக புதிய அரசு நேர்மையாக இந்த பணியை செய்ய, தொடர்ந்து ஏழைகளுடைய வரி பணத்தை வீணாக செலவழிக்காங்கன்னு நான் சொல்லுவேன். மேலும் மாவட்ட நீர்ப்பாசனத்துறை தலைவர் வின்சாண்டோ இணையர் அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ நம்ம சிற்றாறு பட்டண கால்வாயை பொறுத்த அளவில் இந்த காட்சிகளை பார்த்தோம். மற்ற கால்வாய்களும் இதே நிலை தான் நீடிக்கிறதா? மற்ற கால்வாயாவது சரியாக அதிகாரிகள் வந்து தூர்வாரி இருக்காங்களா? கடந்த சில ஆண்டுகளாக தூர்வாரும் பணி என்பது மதிப்பீடு தயாரித்து ஜூன் மாதத்திற்கு தள்ளி சென்று கொண்டிருந்தது. இந்த வருடம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதன் அடிப்படையில் மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே தூர்வாரும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வருடம் மழையும் சற்று முன்கூட்டியே பெய்ததால் திருப்திகரமாக அந்த தூர்வாரும் பணியை செய்ய இயலவில்லை. மேலும் கடைவரம்பு பகுதிகள் முழுமையாக தூர்வாரும் பணி இன்னும் ஆரம்பிக்கப்படாததால் இன்றைக்கு திறந்த தண்ணீர் கடைவரம்பிற்கு சென்று சேருமா என்பது எங்களுக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. அதே போன்று தூர் வாருகிறோம் என்ற பெயரில் உண்மையிலேயே சானலுக்குள் சில இடங்களில் ஏராளமான கழிவுப் பொருட்கள் இருக்கும், தூர் நிறைந்து கிடக்கும். அந்த இடங்களில் வாகனங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் சிறு சிறு புல் முளைத்திருக்கக்கூடிய பகுதிகள், சாதாரணமாக வேலையாட்களை வைக்க செய்ய வேண்டிய இடங்களெல்லாம் பெரிய வாகனங்களை இறக்கி உடைத்து போட்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த பணியை செய்ய கேட்டாலும் நிதி இல்லை என்று கூறக்கூடிய அதிகாரிகள் ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய இந்த பக்கச்சுவர்கள் எல்லாம் இவ்வாறு உடைத்து போட்டால் எந்த நிதியில் எந்த ஆண்டு சீர் செய்வார்கள் என்று தெரியவில்லை. உடைப்பதால் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பகுதிகளில் லீக்குகள் அதிகரித்து இப்போது உடைத்து போட்டிருக்கக்கூடிய தலைமதகு பகுதிகள், இங்கே தலைப்பகுதியிலேயே இப்படி உடைத்து போட்டால் கடைவரம்பிற்கு தண்ணீர் வராத அளவிற்கு இங்கேயே அவ்வளவும் உடைப்புகள் வழியாக வெளியேறி வீணாகிவிடும். ஆகவே தேவையான பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களில் வாகனங்கள் பயன்படுத்தாமல் தூர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திலே ஒரு பசுமை நிறைந்த ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அப்பேற்பட்ட மாவட்டத்தில் கால்வாய்களை சரிதான், குளங்களையும் சரிதான் தூர்வாருவதும் அதே போன்றே அதை மேம்படுத்துவதும் சரியாக பண்ணுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக விவசாயிகள் முன்வைத்து கொண்டிருக்கின்றனர். எனவே தற்பொழுது இருக்கும் மாவட்ட ஆட்சியாளர் உடனே இந்த பகுதிகளில் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு உடனே இந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.